ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உன் ஊழியத்தை எழுந்து போகாதே, உன் ஊழியத்தை எழுந்து போகாதே. Do not neglect your ministry and your work. Do not neglect your work. எனக்கு அருமையானவர்களே, உன் ஊழியத்தை எழுந்து போகாதே, உன் ஊழியத்தை இழிவுபடுத்தாதே என்ற தலைப்புல அருமையான இந்த நாள்ல சேஷுதமாக நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு இன்னொரு நாளை தந்து உதவி செய்து இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு வேலை ஆட்களாகவே நாம் இருக்கிறோம். நிறைய பேருக்கு எஜமான்கள் உண்டு, பாஸ் உண்டு, அவர்களும் வேலை செய்கிறவர்கள் உண்டு. அந்த வேலையை அவர்கள் கண்ணும் கருத்துமாக உண்மை உத்தவமாக செயல்படும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மைகள், பெரிய செல்லும் செழிப்புமாக வாழ்கிறத நாம் பார்க்கிறோம். அதே வேலையில, ஊழியத்துல, அவங்க ஆபீஸ் ஒர்க்ல அவங்க உண்மையற்றவர்களாக தென்படும் பொழுது சில இழப்புகளை அவர்கள் காண்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல நீங்கள் எந்த வேலை செய்தார், எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் ஆச்சரியமான காரியங்கள். அந்த அரேபிய நாட்டுல ஒரு ஒரு சம்பவம் நடந்தது. அது யூடியூப்ல பிரபலமாக அந்த வீடியோ காண்பிக்கப்பட்டது. எப்படி என்றால், திரளான ஆடுகளை வைத்துக் கொண்டு இருக்கிறார். அந்த பக்கத்து நாட்டை சேர்ந்த ஒருவர் நைஜீரியா நாட்டிலிருந்து வறுமையில ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிறார். அந்த வழியா போகிற கார்ல ஒரு கூட்டம், அவர்களும் பணக்காரர் தான். அந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பனை அழைத்து சொன்னாங்க, இந்த ஆடுகளில் ஒரு ஆடு எங்களுக்கு தாங்க, நாங்கள் எடுத்துன்னு போறவங்களுக்கு காசு தரோம் அப்படின்னு சொல்லி காசு கொடுக்கறாங்க. அவர் சொன்னார், என் எஜமானுக்கு நாங்கள் உண்மையா இருக்க வேண்டும், நான் தரமாட்டேன்னு சொல்லிவிட்டார். அவர்கள் எவ்வளவு சொன்னாங்க, இவ்வளவு திரளான ஆடுகள் இருக்கு, ஏதோ ஒண்ணு காணாம போயிடுச்சு என்று சொல்ல வேண்டியதானே. இல்ல, நான் அப்படி சொல்லவே மாட்டேன். எவ்வளோ வறுமையில இருக்கக்கூடிய ஒரு மெய்ப்பர் அந்த காசை வாங்கிட்டு ஒண்ணு கொடுத்தாக்க ஒண்ணும் சொல்ல போறதில்லை. ஏதோ ஒண்ணு போயிட்டு காணாம போயிட்டுன்னு சொன்னாலும் அந்த எஜமான் ஒண்ணு சொல்ல போறதில்லை. ஆனா அதை வீடியோவாக எடுத்து அதை யூடியூப்ல வைரலஸ் ஆகி அதை ஓனர் கண்டு அந்த நாட்டினுடைய அதிகாரியை பார்த்து, நம்ம நாட்டில் இப்படிப்பட்டதான ஒரு உண்மையான மனிதன் இருக்கிறான் என்று சொல்லி பாராட்டு தெரிவித்து அவார்டு கொடுத்தாங்க. இப்போ எந்த அளவுல தன்னுடைய வேலையில, அது சின்ன வேலையா இருக்கட்டும், பெரிய வேலையா இருக்கட்டும், ஏதுவா இருக்கட்டும், ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வருகிறது, கொஞ்சத்துல உண்மையா இருந்த மனுஷனை அநேகத்தில் அதிகாரியாக மாற்றினார் என்று சொல்லி பைபிள்ல பார்க்கிற வண்ணமாக உலகத்துல நீங்கள் சின்ன சின்ன காரியங்களில உண்மையா இருக்கும் பொழுது, உத்தமர்களா இருக்கும் பொழுது, உங்களுடைய வாயும் கையும் பத்திரமாக அந்த இடத்துல பரிசுத்தமா இருக்கும் பொழுது உங்கள் உயர்வுகள் என்கரேஜ் ஆகிக்கொண்டே இருக்கும். அப்பாயின்மெண்ட் என்கரேஜ் இன்னும் அதிகமாக உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல அநேக பிசினஸ், ஆபீஸ் ஒர்க், பார்ட்னர்ஸ் ஒர்க் அல்லது எம்டி, பிஎம், சிஎம், கவர்மெண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுகிற அத்தனை பேரும் எங்கள் பெங்களூர் பட்டணத்துல அந்த விதோன சௌதா அல்லது மந்திரிமார்கள் கூடுகிற எம்எல்ஏக்கள், சிஎம் கூடுகிற விதன சௌதான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்டு இருக்கும், கவர்மெண்ட் ஒர்க்கு, காட்ஸ் ஒர்க்குன்னு அப்படின்னு இருக்கும். கவர்மெண்ட் வேலை கடவுளுடைய வேலைன்னு இருக்கும். திஸ் ஒண்டர்ஃபுல் அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா அந்த இடத்துல போகிறவங்க வருகிறவங்களை பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். சிலர் ரைட் பண்ணும் பொழுது எம்எல்ஏ மாட்டிப்பாரு, சிஎம் மாட்டிப்பாரு, கவர்னர் மாட்டிப்பாரு, ஒரு கவுன்சிலரு, ஒரு எம்டி,
ஒரு மேனேஜரு, ஒரு ஒர்க்கரு, ஒரு போலீஸ்காரரு, ஒரு இன்ஸ்பெக்டரு, ஒரு கான்ஸ்டேபிள், இப்படி ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய வேலையாட்கள், பொறுப்பாளர்கள், மேனேஜ்மெண்ட் பார்க்கிற அத்தனை பேரும் ஒவ்வொரு துறையில ஏதோ ஒரு சிறு தவறுகளை செய்து லஞ்சம் வாங்குகிற காரியங்களில அல்லது தங்கள் சரீரத்து மூலமாக பேச்சில, நடக்கையில அல்லது அவங்களுடைய கடமையில தவறிப்போம் பொழுது கடமை கட்டுப்பாடு கண்ணியம் என்று வார்த்தை உண்டு. அற்புதமாக அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை. இந்த வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகளா இருக்கிறது. அவன் கடமை அதை செய்தே தீரணும். அப்போஸ்தலன் பவுலானவர் சொன்னார், சுவிசேஷம் சொல்வது என் மேல விழுந்த கடமை. அது கட்டுப்பாடு, உண்மை உத்தமமாக, கண்ணியம் கம்பீரமாக, உத்தமனவனாக, உண்முள்ளவனாக. ஆகியனாலதான் லூக்கா 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உக்கிரானக்காரன். உக்கிரானக்காரன் என்று சொன்னாலும் மீனிங், இட் இஸ் மீனிங் ட்ரூ, உண்மையுள்ளவன், உத்தமன். அதுதான் உலகம் எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு வீட்டு வேலை செஞ்சாலும், ஆபீஸ் வேலை செஞ்சாலும், சர்ச் வேலை செஞ்சாலும், கவர்மெண்ட் ஒர்க் பண்ணாலும், அந்த தூய துப்புரவாளர்கள் பெருக்குகிற காரியத்திலிருந்து சிறு கடையில, மளிகை கடையானாலும், டீ கடையானாலும், துணி கடையானாலும், நீங்க எந்த பிசினஸ் கடையானாலும் உண்மையுள்ள மனிதர்களை தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். குவாலிஃபிகேஷன் எதிர்பார்ப்பாங்க, உண்மை எதிர்பார்ப்பாங்க, அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அப்படி அந்த அவர்கள் எதிர்பார்க்கிற நிலைமை இல்லாவிட்டால் அந்த வேலையிலிருந்து அவங்களை எடுத்துருவாங்க. லஞ்சம் வாங்கி எத்தனையோ பேரு மோசம் செய்து, எத்தனையோ பேரை அபகரித்து, எத்தனையோ திருடுகள், பொய் கணக்குகள் எழுதின பெரிய பெரிய அதிகாரிகள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவங்களுடைய வேலையை விட்டுட்டு, காரணம் சஸ்பெண்ட், டிஸ்மிஸ் அல்லது அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு, இப்படி அவங்களுடைய வேலையை இழந்து போனவர்களை நாம் பார்க்கிறோம் உலகத்தில். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எப்படி இருக்கோம்? லஞ்சம் வாங்கி அவர்கள் டிஸ்மிஸ் ஆகி சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். உன் ஊழியத்தை இழந்து போகாதே. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசி ஆனாலும், மூப்பர் ஆனாலும், சுசேஷியர் ஆனாலும், பாஸ்டர் ஆனாலும், எவஞ்சலிஸ்ட் ஆனாலும், ரெவரண்ட் ஆனாலும், பிஷப் ஆனாலும், அப்போஸ்தலர்கள் ஆனாலும், ஆண்டவருடைய பணியை செய்கிற அத்தனை தேவ சேவகர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியானது பொருந்தும். ஒரு எச்சரிப்பை, ஒரு அவேர்னஸ் இந்த பைபிள் நமக்கு போதிக்கிறத பார்க்கிறோம். உன் ஊழியத்தை இழந்து போகாதே, உன்னுடைய ஒர்க்கை இழந்து போகாதே, உன்னுடைய தகுதியை இழந்து போகாதே. உன் பணியிலிருந்து நீக்கப்பட்டு போகக்கூடிய அளவுல உன்னுடைய செயல்கள் இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் கூட அவர்களை ரிட்டையர்ட் ஆகுகிற அளவுல அவங்களுக்கு வயசு இருக்கு. 60 வயது ஆன உடனே ரிட்டையர்மெண்ட் ஆகணும் ஆசாரியர்களுடைய பணியிலிருந்து. அவனமா கவர்மெண்ட் வேலையில ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னதாகவே லஞ்சம் வாங்கிட்டு டிஸ்மிஸ் ஆயிட்டு சிறைச்சாலையில் இருப்பாங்க. சில நேரங்களில் தண்டனை அனுபவிப்பார்கள். காரணம் அவங்களுடைய கீழ்ப்படியாம, அவங்க சம்பளத்துக்கு மிஞ்சி கிம்பளம் வாங்குறது. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில சிறைச்சாலை அனுபவிக்கிறத பார்க்கிறோம். அனுபவித்து வந்தவர்களும் உண்டு, அனுபவித்து கொண்டு இருக்கிறவங்களும் உண்டு. அநேக வெளிநாடுகளுக்கு கூட சில பாசங்களை அவங்க ஊழியத்தை இழந்து வேலைக்கு போகிறார்கள். நம்ம நாட்டில் கூட இருக்கிறாங்க சிலர் ஊழியத்தை இழந்து. ஏனென்றால் ஆண்டவருடைய the God's calling, the man calling, the selfness calling, சுயமாக ஊழியத்திற்கு வந்துருது. பைபிள் எடுத்துக்கிறது, எனக்கும் தெரியும் என்று சுயமாக பாஸ்டர், ஐ ஆம் பாஸ்டர், the self ministries. சில பேர் மனிதன் மூலமாக அழைப்பாங்க. எனக்கு அசிஸ்டன்ட் வேலை, எனக்கு அசிஸ்டன்ட் ஊழியக்காரர் வேணும், இன்னொரு சபைக்கு ஊழியக்காரர் வேணும், நீங்க செய்யறீங்களா, உங்களுக்கு சம்பளம் தாரோம், உங்களுக்கு கிம்பளம் தாரோம், உங்களுக்கு காசு தாரோம் சொல்லி அவனை, ஏன்னா அவனுக்கு சாதகமா இருக்கிறவனை கூப்பிட்டு ஊழியத்தில் வைப்பான். ஊழியத்தின் அழைப்பு பெற்றவனை ஊழியத்தில் வைக்க மாட்டான்.
அதுதான் மேன் காலிங், காட்ஸ் காலிங். அவருடைய சித்தம், ஆண்டவருடைய அழைப்பு. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வர்றவங்களுக்கு கொஞ்சம் 3 விதமான காலிங்: காட்ஸ் காலிங், மேன் காலிங், த செல்ஃப் காலிங். அவனே சொல்லிப்பான், கடவுள் என்னை அழைத்தாரு, நைட்டு வந்தாரு, பேசினாரு, காலையில போய்து வரைக்கெல்லாம் நான் பாஸ்டர் ஆயிட்டேன், சுவிசேஷன் ஆயிட்டேன், உன்னை உலகம் முழுவதும் பயன்படுத்தணும்னு சொன்னாரு. பைபிள் தெரியாது, பைபிளை படிச்சிருக்க மாட்டான், பைபிளுக்கால போயிருக்க மாட்டான், ஒன்னும் தெரியாது, ஒண்ணுமே விளங்காது, ஒண்ணு விளங்காது பாத்துங்க. அதுக்கு அடுத்தது அவனும் குழப்படி வாய், அவனுக்கும் விளங்காத பைபிள், மற்றவங்களுக்கும் பேசணும் கேட்கிறவங்களுக்கும் விளங்காது, இவனும் பைத்தியம் அவங்களும் பைத்தியம். கடைசியில் எல்லாமே சேர்ந்து பிசாசனுடைய கையில அகப்பட்டு கிறிஸ்துவ மார்க்கத்தை தூசிக்கிற அளவுல சில கூட்டங்கள் எழும்பி இருக்கிறது பார்க்கிறோம். சுயமாக அழைக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையானவர்களே, பைபிள் இந்த சில பேரை நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்தார். நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும், இந்த ஊழியத்தை இழந்து போக கூடாது என்று தேவன் நமக்கும் அவைகள் எழுதி வைத்தார். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27, 28 வாசிக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. The first king of the Israel ரூல் பண்ணவர், first king is சவுல். சவுலானவர் ஃபர்ஸ்ட் ராஜா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆகவேதான் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக நீ கீழ்ப்படியவில்லை, ஆகவே உன் ராஜ்யத்திலிருந்து உன்னை விலக்கப்பட்டது என்று அந்த தள்ளப்படுகிறத பார்க்கிறோம். 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய வார்த்தையை கேட்கவில்லை, அவருடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்படுகிறார். ஆண்டவர் சொன்ன யுத்தத்துல அவர் வெற்றி பெறவில்லை, தோல்வி அடைந்தான், ஆண்டவரும் துக்கப்பட்டார். எனவே முதல் ராஜா சவுலானவர் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து போன காரணம் என்னவென்றால் நாட் ஒபே, கீழ்ப்படியவில்லை ஆண்டவருடைய வார்த்தைக்கு. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாததுனால அவனை அந்த ஆசனத்திலிருந்து, அந்த பதவியிலிருந்து, அந்த ஆளுகள் இருந்து ஆண்டவர் தள்ளிவிட்டார். தேவன் தனக்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்ததை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அருமையானவர்களே, லேவியராகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இந்த வார்த்தையில வாசிக்கிறோம், ஆரோனுடைய குமாரர்கள் செய்ய வேண்டிய வேலை செய்யாத வேலை செய்ததனால ஆண்டவர் அவர்களை கொன்றே போட்டார், அவர்கள் ஜீவனே கடந்து போனது. எனவே நாதாப் அபியும் அந்நிய அக்கினியை கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்துல செலுத்தினார்கள், தூபம் காட்டினார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்து போட்டது. இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் அனுமதிக்காத காரியத்தை செய்து ஒருவேளை தான் ராஜாவா நினைத்துக் கொள்ளலாம். சவுல் கூட நான் தான் ராஜா என்று பதவியில் உட்கார்ந்தார். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அவர் தள்ளப்பட்டவரா, அந்த பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டவரா, விளக்கப்பட்டவரா பார்த்தா. ஆனா தான் ராஜா என்று தானே சொல்லிக் கொண்டார். ஒரு நாள் மரணம் அவரை சந்தித்தது. அதுக்கு பிற்பாடு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கக்கூடிய தாவீதை ராஜாவாக நியமித்து வைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, உசியா ராஜாவை பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனங்களில ஆசாரிகளை செய்ய வேண்டிய வேலையை யார் செய்கிறார் என்றால் ராஜா செய்கிறார். ஆண்டவருடைய சந்நிதியில் பலி செலுத்துவது, காணிக்கை செலுத்துவது, பணி செய்வது அந்த ஆரோன் குடும்பத்துக்கு மட்டும்தான், லேவி குடும்பத்துக்கு மட்டும்தான், பரிசுத்தவான்கள் ஆசாரிகள் மட்டும்தான் செய்ய வேண்டும். ஆனா அவர்கள் தாமதிக்கும் பொழுது இவன் கேடு உண்டாகும்படியாக உசியா ராஜா தூபம் காட்டுகிறத பார்க்கிறோம். ஆசாரிகள் சொல்லுகிறார், உசியா ராஜா, இந்த தூபம் காட்டுவதும் ஆண்டவருக்கு பணி செய்வதும் உனக்கு அடுத்தது. அவன் எதிர்த்து நின்றான், கோபப்பட்டான். உடனே குஷ்ட ரோகம் உண்டானது. அந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் படித்தீங்கன்னா அற்புதமாக ஆச்சரியமா இருக்கும். பயம் உண்டாயிற்று, குஷ்டரோகியா மாறினான். ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்துல கூட மரணபரிந்தும் குஷ்டரோகியா இருந்தார். உசியா ராஜா பிதாவாகி தேவன் யார் என்று அந்த ராஜாவுக்கு காண்பித்ததை நாம் பார்க்கிறோம். எனவே ஊழியத்தை இழந்தார், ராஜ்யத்தை இழந்தார்.
தனக்கு கேடு உண்டாகும்படியாக மனமேட்டிமை, கர்வம், நான் நிறைய பேர் பாருங்க, பாஸ்டர்ஸ் அப்படிதான் இருக்கிறார், அசிஸ்டன்ட் ஊழியக்காரங்கள் அப்படிதான் இருக்கிறார். ஒரு ஊழியத்தை நம்பி கொடுத்துட்டு போனா பொறுப்பு உன்னை விட நான், என்னை விட நீயா நானா? பைபிள் ஆண்டவருடைய காரியத்துல தாழ்மையா இருந்து வாழ்க்கை வாழணும், ஊழியத்தை செய்யணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி செஞ்சதுனால மரணம், கட்டளை மீறினால மரணம் அவர்களை மேற்கொண்டது, மரித்து போனார்கள். இரண்டாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 17 வசனங்கள். கர்த்தருடைய பணியை செய்த ஏலியின் பிள்ளைகளாகிய பினேகாசும் ஒத்னியும் இவர்கள் ஆண்டவருடைய வேலையை அசட்டியா செய்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் கர்த்தரை அறியாது இருந்தார்களாம். அவர்கள் யார் அறியவில்லை? ஆண்டவர் அறியாது இருந்தார்களாம். எவ்வளவு வார்த்தை பாருங்க, மோசமான வார்த்தை. ஏலின் குமாரர் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இவ்வளவு ஒரு ரொம்ப வருத்தப்படக்கூடிய அளவுல அவங்களுடைய பேர்களை ஆண்டவர் அங்க எழுதி வைத்தார் பாரு. ஆச்சரியமான காரியம். அவர்களுடைய மரணம் எப்படி வந்தது என்றால், அவர்கள் செய்கிற காரியம் அந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்களானாக்கா ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்தார். காரணம் என்னவென்றால், கீழ்ப்படியாமையினாலே அங்க வருகிற ஜனங்களுடைய காணிக்க அவர்கள் அபகரித்தார்கள். ஒப்புனியும் பினேகாசும் அவங்க செஞ்ச அக்கிரமம் என்னவென்றால், கர்த்தருடைய காணிக்கைய வெறுப்பா எண்ணினார்களா ஜனங்கள். அந்த அளவுல காணிக்க படிக்க வந்தா பறித்து கொள்ளுவாங்க. கடவுளுக்கு முதலிடம் இல்ல, எங்களுக்கு கொடுங்க. பலி செலுத்த வந்தா அந்த பலியில மாம்சத்தை இவர்கள் பறித்துக் கொள்வார்கள். அங்க வருகிற பெண்களோடு கூட உபச்சாரம் செய்வார்கள். அந்த பெண்களோடு கூட கூடுவார்கள். பயங்கரமான காரியங்களை செய்வது. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஊழியர்கள் அப்படியாக உபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் கர்த்தருடைய பணத்தை திருடுவது காரியங்களில விழுந்து தங்களுடைய ஊழியத்தை இழந்து போனவர்கள், தங்களுடைய வாழ்க்கை இழந்து போனவர்கள், குடும்பத்தை இழந்து போனவர்கள், ஒருவேளை தங்களுடைய உயிரை கூட இழந்து போனவர்கள். எனக்கு அருமையானவர்களே, எச்சரிக்கை இருக்க வேண்டும். காணிக்கையிலும் பெண்கள் காரியத்திலும் உசாராக உபச்சாரக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தையும் சுதந்திரிப்பதில்லை, தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. ஆகவே எரேமியா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தருடைய வேலையை அசட்டியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். சாபம். நாதாபும் பினேகாசும், நாதாபு அபியும் ஒப்புனியும் பினேகாசும் சபிக்கப்பட்டவர்களாக மாண்டு போனார்கள், மரித்தே போனார்கள். எனவே யுத்தத்தில் ஜெயம் பெறவில்லை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். இவர்கள் யார் என்றால், மகா தீர்க்கதரிசியாக, முதல் தீர்க்கதரிசியாக இந்த சாமுவேல் அவருடைய பிள்ளைகள். சாமுவேலுடைய பிள்ளைங்க லஞ்சம் வாங்குகிறதுலயும் நியாயத்தை புரட்டுகிற காரியங்களில அநியாயமா நடந்தார்களாம். ஆகவே ஜனங்கள் வெறுப்பு கொண்டு பென்யமீன் கோத்திரத்தில கீசு என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சவுல் 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 8ஆம் சாமுவேல் முதிர் வயதான பொழுது தான் குமாரரை இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவர்கள் அவனுடைய மூத்த குமாரனுக்கு பேர் யோவேல், இளையவனுக்கு பேர் அபியா. அவர்கள் பேர்சேபாவிலே நியாயாதிபதிகளா இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளை நடவாமல் பொருளாசையை சார்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். ஜனங்களுக்கு விருப்பமில்லை, தள்ளிவிட்டார்கள். எங்களுக்கு ராஜா வேணும் என்று சொல்லி ஜனங்கள் கதற ஆரம்பித்தார்கள்.
எனக்கு அருமையானவர்களே, எனக்கு எத்தனையோ பேர் பாஸ்டருடைய பிள்ளைங்க பாருங்க. ஒருத்தன் பீடி அடிக்கிறவனா இருப்பான், ஒருத்தன் சினிமா பார்க்கறவனா இருப்பான், ஆ ஒருத்தன் ஊரு சுத்துறவனா இருப்பான். ஊதாரித்தனமாக கடவுளுடைய காசை, கடவுளுடைய பணியை செய்கிற ஊதாரித்தனமாக இருக்கிற சில பிள்ளைகள் இருக்கிறத நான் பார்க்கிறோம். ஆனா சில குடும்பங்களில ஊழியர்கள் பிள்ளைகள் முழுமையாக குடும்பமாக ஊழியம் செய்கிறார். ஒருத்தன் பிசாசையா இருப்பான், ஒருத்தன் ஊழியக்காரனா இருப்பான். கர்த்தரை அறியாமலே இருப்பான் பாருங்க. கடவுளை விட்டு தூரமா இருப்பான். கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற ஊழியர் பிள்ளைகளுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாட வேண்டும். அவர்கள் லட்சியப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். குறையா சொல்லவில்லை. நான் கண்ணார பார்க்கிறேன் சிலரை. வேதனை, மிகவும் வேதனை. கடவுளுடைய பணத்துல வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்கிறீங்க நீங்க? மனம் திரும்ப வேண்டும். சாமுவேல் பிள்ளைகள் அப்படியாகவே செயல்பட்டார்கள். அருமையானவர்களே, நான்காவதாக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20 முதல் 27 வசனங்களிலே எலிசாவின் வேலைக்காரன் ஆகிய கேயாசி நாகமானுடைய குஷ்டரோகம் தீர்ந்த உடனே அவன் கொண்டு வந்த காணிக்கைய வேண்டான்னு சொல்லிட்டார் எலிசா. இவன் பின்னதாக கடந்து சென்று பொய் பேசி அவங்களுடைய பணத்தை அபகரித்து தோட்டங்களையும் வீடுகளையும் வாங்கி வீட்டுல ஒழிக்க வைத்து ஊழிக்காரன் வந்து பொய் பேசுகிறான். இன்னைக்கு நிறைய அசிஸ்டன்ட் ஊழிக்காரங்க நிறைய பேர் திருடுறானுங்க. அசிஸ்டன்ட் ஊழிக்காரனுங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். எல்லாமே தெரியும். அசிஸ்டன்ட் பணி செய்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். பேங்க் பேலன்ஸ் தெரியும், பேங்க் போக தெரியும், பான்சர்களுக்கு தெரியும், வேலை செய்ய தெரியும், சர்ச் வேலை தெரியும், சர்ச் ஒர்க்கு தெரியும், லெட்டர் பேடு, அவங்களுடைய டீடு, அவங்களுடைய பான்சருங்கள், அவங்களுடைய பணம், அவங்களுடைய பேலன்ஸ் அனைத்தையும் தெரியும். எல்லாத்தையும் வைத்து சர்ச்சு காங்கிரிகேஷன் எவ்வளவு இருக்கு எல்லாமே தெரியும். அசிஸ்டன்ட் ஊழிக்காருக்கு ஒரு நாள் விட்டால் ஒரு நாள் எல்லாத்தையும் பிரிச்சுன்னு போயிடுவோம். பி கேர்ஃபுல். ரொம்ப உஷாரா இருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஊழியர்களாக நான் பெரிய பில்டர், பெரிய ஊழிக்காரன், உத்தமன் என்று சில சொல்லுவான். சபையை உடைச்சு எடுத்துன்னு போயிட்டு ஊழியத்தை நடத்துவான். அசிஸ்டன்ட் ஊழிக்காரன் அவன் பெரிய ஆளா இருப்பான் பாருங்க. உத்தமமாக தாழ்மையா ஊழியம் செய்கிறவர் அவர் தாழ்மையாகவே இருப்பார். சபையை பிரிச்சு கொண்டு போயிட்டு ஊழியம் செய்யறது ஊழியம் ஆடாது. அதை விட வேலைக்கு போங்கடா. அப்போ வேலை செய்யுங்க, செக்யூரிட்டி வேலை செய்யுங்க, ஆபீஸ் ஒர்க் பண்ணுங்க, நல்ல சம்பளம், நல்ல சேலரி, நல்ல சம்பளம் கிடைக்கும். ஒரு குடும்பத்தை கலைக்கிறதுக்கு சமானம் ஒரு சபையை பிரிச்சான். ஒரு சபையை கலைத்து அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமா பொய் சொல்லி அநியாயம் செய்து திருடி பெரிய பெரிய பணக்காரங்களாண்ட அதிகமா இருப்பாங்க பாருங்க. அவங்களாண்டே காசை வாங்கி ஐயா கொடுத்த மாதிரி கணக்கு சொல்லி அந்த பெரிய மேல பொய்களை சொல்லி ஊழியத்தை கெடுக்க கொடு. ஊழியத்தை இழந்து போகாத, பரலோகத்தையும் இழந்து போகாத, உன் கனத்தையும் இழந்து போகாத, ஊழியத்தை கனமெனும் படுத்தாத. ஊழியக்காரனே எச்சரிக்கை இரு. அந்த ஊழியக்காரன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு அசிஸ்டன்ட் ஊழியக்காரனா வேற சபையை வாங்கிக்கொள். வேற இடத்துல புதிய இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்து இந்த ஊழியக்காரன் மூலமாக ஆசீர்வாதம் பெற்று அந்த ஊழியத்தை ஆரம்பி. உனக்கு ரொம்ப நல்லது, உன் சந்ததிக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது. ஆகவே அப்போஸ்தலர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் என்றியா, யூதாசும் தேய்தாசன் தான 2 பேர் ஊழியத்துக்கு கிளம்பினானுங்க. எழும்பி கொஞ்ச காலம் தான் ஊழியம் செஞ்சானுங்க. ஆனா அதுக்கு பிற்பாடு அவனுங்க எங்க இருக்கிறாங்க என்று தெரியாம போயிட்டான். அவங்களை குறித்து பைபிள்ல நியாய சாஸ்திரிகள், நியாயாதிபதிகள் பேசுகிற ஒரு வார்த்தை ஆச்சரியமான காரியம். ஆகவே தேய்தாசும் யூதாசும் எழும்பினார்கள். அவங்க ஊழியம் எப்படி ஆனது, நீங்க எச்சரிக்கை இருங்க அப்படின்னு அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 34, 35, 36, 37 ஆகிய வசனங்களில தேய்தாசும் யூதாசும் என்பவர்களை எழும்பி ஊழியத்தை செய்தாங்க. ரொம்ப பின்பற்றினாங்க. கடைசியில் அவனுங்களை விட்டு போயிட்டாங்க. அந்த சபையும் காலி, அவனுங்களும் காலி. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. எச்சரிக்கை. அதனால்தான் ஆண்டவர் எழுதி வைத்தார். ஆகவே கேயாசி அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் குடும்பத்துக்கு சாபம்.
அந்த நாகமானுடைய குஷ்ட ரோகம் அவன் குடும்பத்துக்கே சாபமா வந்து விட்டது. எச்சரிக்கையா இருங்க. அசிஸ்டன்ட் ஊழியக்காரங்க, திருடாதீங்க, பொய் பேசாதீங்க, ஏமாத்தாதீங்க. உங்க ஊழியக்காரர் நல்லா இருக்கப்பட்ட விசுவாச வீட்டாண்ட போய் காசு வாங்கி அதை சேமித்துக் கொண்டு அநியாயம் செய்யாதீங்க. ஊழியத்திற்கு ஊழியக்காரனுக்கு ஞானமாக நியாயமாக வாழ வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஐந்தாவதாக மார்க் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களில யூதாஸ் காரியத் பணம் 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 தான் அவனுடைய நோக்கம். யூதாஸ் காரியத்தை அந்த ஊழியத்தையே இழந்து போனதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்களில சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம், 109ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல யூதாசை குறித்து சொல்லப்படுகிறது. அவனுடைய உத்தியோகத்தை வேறொருவரும் பெறுவானாக. ஏன்? அந்த உத்தியோகத்துல அவன் உண்மையா இல்லை. ஆண்டவராண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் கூடவே இருந்தான் ஒரு திருடன், ஆண்டவர் கூடவே இருந்தான் ஒரு ஏமாற்றுக்காரன், ஆண்டவர் கூடவே இருந்து காற்று கொடுத்தான். நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க ஐயானுவான். ஒரு பக்தன் பாட்டு பாடினார், ஐயான்னு கூப்பிட்டவன் கால வாரரா, பாஸ்டர்னு சொன்னவன் சபைக்குள் இருந்தவன் எலும்ப நொறுக்குறான், தாங்க முடியலையப்பா என்னால தாங்க முடியலப்பா என்று சொல்லி பாட்டு பாடி இருக்கிறார். அற்புதமான பாடல். எனவே யூதாஸ் ஆண்டவருக்குள்ள இருந்து ஆண்டவரோடு இருந்து காட்டி கொடுக்கிற வேலையும் ஏமாற்றுகிற வேலையும் பணம் திருடனாயிருந்தான். நாம் பாருங்க, இன்னைக்கு அநேக வேலை ஸ்தலங்களில, அநேக ஆபீஸ்ல, அநேக எம்எல்ஏ அசிஸ்டண்டா இருப்பாங்க, கவுன்சிலர் அசிஸ்டண்டா இருப்பாங்க, சிஎம் அண்ட் அசிஸ்டண்டா இருப்பாங்க, பிஎம் அண்ட் அசிஸ்டண்டா இருப்பாங்க, ஒவ்வொரு அதிகாரிகள் அசிஸ்டண்டா இருப்பாங்க, கவர்னர் அண்ட். கடைசியில அவன் அரசியல் குதிப்பான் பாருங்க. அதுக்கு அடுத்தது அவன் வேலையை காட்டுவான் பாருங்க. அதுக்கு அடுத்தது நிறைய திருடி கடைசியில கைது செய்யப்பட்டு பணியிலிருந்து நீக்கப்பட்டு தண்டனை அனுபவிக்கிறவர்களாக சிறைச்சாலையில் இருப்பார்கள். நாம் பரலோகத்தை எழுந்த போக கூடாது. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் பொழுது அநேகத்தில் அதிகாரி ஆக, உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரனே கம் வெல்கம் என்று சொல்லுவார் ஆண்டவர். ஆறாவதாக அப்போஸ்தலன் பவுலுடைய ஊழியத்தில் கூட சில ஊழியர்களை நாம் பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தேமா இப்பிரபஞ்சத்து மேல ஆசை வைத்து ஊழியத்தை விட்டே போயிட்டான். ஊழியத்தை விட்டே போயிட்டார் தேமா. இப்பிரபஞ்சத்து மேல ஆசை வைத்து, இந்த பிரபஞ்சத்து மேல ஆசை வைத்து நான் பெரிய பங்களா கட்டணும், பெரிய வீடு கட்டணும், BMW கார்ல போகணும், நான் பெரிய ஆளா நினைக்கணும், என்ன பெரிய பெரிய ஆளு நினைக்கணும், எல்லாமே வேஸ்ட். இருக்கிற நிலைமையிலிருந்து உண்மை உத்தமமாக போகும்பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு படியா நடத்துவார். அநியாயமா வந்தது அநியாயமா போயிடும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நிலைத்திருக்கும். ஆகவே உலக ஆசை, உலகத்து மேல ஆசை வைத்து ஊழியத்தை கெடுத்துடக்கூடாது, ஊழியத்தை இழந்து போகக்கூடாது. உன் ஊழியத்தை நீ இழந்து போகாத, எச்சரிக்கை. தேவ ஊழியக்காரரே, தேவனால் அழைக்கப்பட்டவரே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, தேவனால் அபிஷேகம் பட்டவர்களே, தேவனுக்காக ஒப்பு கொடுத்து உங்க ஊழியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுகிற உங்களுடைய லைஃப் ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. தேவன் நல்லவரா இருக்கிறார். ஏழாவதாக ஊழியத்தை இழந்து போனவர்களே மீண்டும் ஆண்டவர் ஊழியர்களை அழைக்கிறார். இழந்து போன ஊழியம் மீண்டும் புதுப்பிக்கத்தக்கத ஆண்டவர் அழைக்கிறார். அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டாங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 பேதுரை பார்த்து சொல்றாரு, பேதுரு நீ ஆடுகளை மேய்ப்பாயாக. 3 டைம் கேட்கிறார். 3ஆவது டைம் பேதுரு, ஆண்டவரே நான் உன்னை மறுதலித்து போனதையும் உன்னை விட்டு பின் வாங்கி போனதையும் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன். ஊழித்து விட்டு போன ஊழியரே, ஊழியத்தை இழந்து போன ஊழியரே, நீ மனம் திரும்ப நான் ஆண்டவர் ஊழியத்தை தருவார். நீ மனம் திரும்ப நான் ஆண்டவர் மீண்டும் அந்த ஊழிய ஸ்தானத்துல வைப்பார். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஆண்டவர் உயர்த்துவார், இன்னொரு ஊர்ல உயர்த்துவார். உலகம் பெருசு,
வாழ தெரிந்த வழியா இல்லை உலகத்தில் என்று சொல்லி உலகத்தான் பாடினான். மனுஷத்திலே மார்க்கா, நீங்க மனம் திரும்பினா மார்க்கம், மனம் திரும்பினா மன்னிப்பு, மனம் திரும்பினா ஊழியம், மனம் திரும்பினா பரலோகம், மனம் திரும்பினா ஆண்டவர் இறக்கப்பட்டு தேவன் ஒன்று உயர்த்துவார். இட் இஸ் வண்டர்ஃபுல். சீசர்கள் மீண்டும் திரும்பி வந்தார்கள். மத்திய 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். அற்புதமாக ஊழியம், மிக ஆச்சரியமான ஊழியம். உன் ஊழியத்தை நிறைவேற்று, உன் ஊழியத்தை செய். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 23ஆம் வசனம், 23ஆம் வசனம், 26ஆம் வசனம். ஆண்டவர் அற்புதமாக, உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரனே, உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரனே வா என்று ஆண்டவர் அழைக்கிற சத்தம் இருக்கிறத பார்க்கிறோம். உன் ஊழியத்தை இழந்து போகாத. பரலோக ராஜ்யம் நம்ம வரவேற்கிறது. பரலோக ராஜ்யம் நமக்காக ஆயத்தமானப்பட்டு இருக்கிறது. உத்தமமான ஊழியக்காரனே என்று அழைக்கக்கூடிய அளவுல ஆண்டவர் நமக்கு ஊழியத்தை தருகிறார். ஆகவே அவனுடைய எஜமான் பிரேத்தனமாக பொல்லாத ஊழியக்காரன் என்று சொல்லாத அளவுல, உத்தமமான ஊழியக்காரன் என்று சொல்ற அளவுல நாம் ஊழியம் நிலைத்திருக்க வேண்டும். கடைசியாக லூக்கா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்துல, அதற்கு இயேசு கலப்பின் மேல் தன் கையை வைத்து, பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். கலப்பு மேல கையை வச்சுட்டோம். கலப்பு மேல கையை வச்சுட்டு பிற்பாடு நாம் திரும்பி பார்க்க கூடாது. நான் விவசாயம் செய்தவன், எனக்கு நன்றா தெரியும். கலப்பு மேல கை வச்சு பின்னிட்டு பார்த்தா அந்த ஏறு ஓட்டுறது அந்த சரியாக போகாது. கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் வாசிக்கிறோம். அற்புதமாக, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவானவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. 8ஆம் வசனம் முதற்கொண்டு நாம் பார்க்கிறோம். உன் ஊழியத்தை நிறைவேற்று. நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருள்வான். எனக்கு மாத்திரமல்ல, அவரோட பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தருவார். உன் ஊழியத்தை நிறைவேற்று, உன் ஊழியத்தை நிறைவேற்று. உண்மை உத்தமமுள்ளவனா இரு, ஆண்டவருக்கு மகிமையா வாழ், கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. ஆகவே உன் ஊழியத்தை இழந்து போகாதே. Do not neglect your ministry. Do not neglect your work. நீங்க வேலை ஸ்தலத்துல, ஆபீஸ்ல, வீட்டுல, வேலையில, கடையில, அரசாங்கத்துல, அரசியல்வாதிகள், அரசியல் காரியங்களில, கவர்மெண்ட் காரியங்களில, அரசாங்க உத்தியோகத்துல, எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். ஆகவே நாம் ஊழியத்தை இழந்து போக முடியாது. தேவனாய் கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. நாம் எச்சரிக்கும்படியாக, ஒரு அவேர்னஸ் ஆக ஆண்டவர் நமக்கு இவைகள் எல்லாம் எழுதி வைத்து இருக்கிறார். உங்க ஊழியத்தை இழந்து போகாதீங்க. கர்த்தர் சித்தமானால் என்ன ஒரு பாகத்துல சந்திக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.